ஓகேடி பட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு வந்துட்டு எடுத்துக்குவோம். 3 உருளைக்கிழங்குமே வந்துட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கிழங்குமே நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ வந்துட்டு கிழங்க வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்குவோம். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இன்னொரு குட்டி பீஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த குட்டி பீஸ்லேருந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குமே இப்போ வந்துட்டு எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்குவோம். வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்துட்டு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் வந்துட்டு உருளைக்கிழங்குல வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா வந்துட்டு மாவெல்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்கள் பிள்ளைங்க அடிக்கடி கேட்பாங்க. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்குவோம். 2 சைடுமே வேகணும்ல, அதுக்காக. இப்போ வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வந்துட்டு இப்போ வேறு ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து நான் பிளேட்டில் வந்துட்டு மாற்றி வச்சுருந்தேன். பேலன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதை வந்துட்டு இன்னொரு தடவை வந்துட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இவங்களுமே வந்துட்டு நல்லா வெந்துட்டாங்க. இப்போ இவங்களையும் நம்ம வந்துட்டு வேறு பிளேட்டில் வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு பிளேட்டில் மாற்றியாச்சு. காரத்துக்காக லைட்டாக வந்துட்டு பெப்பர் மட்டும் நான் சேர்த்துருக்கேன், பெப்பர் தூள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாய்ந்தா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது சாய்? நல்லாயிருக்கா? பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.